இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. சந்தோஷம். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கமல் சார் பிக் பாஸ்லேருந்து விலகிட்டார். விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்கிறேன்னீங்கன்னா, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் நடைமுறையில் வந்தாக்க நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவார். என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்குற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற. நீங்கள் வேறு எதனா மாற்றி எழுதிடாதீங்கப்பா, அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. கமல் சார் நல்லவர் தான்ப்பா, அவர் ரொம்ப நல்லவர், சரியா? அதனால் அது இது நினச்சிடாதீங்க. என்னுடைய கருத்தை சொன்னால், விஜய் டிவியில் அவங்க சொன்னதை நான் சொன்னேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதே மாதிரி சத்யராஜ் சார், எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன், நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் நான் வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் குதிரையில் போனேன். அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில் போனேன். நிறையா பேர் கமெண்ட்டில், இது வந்து இந்தியன் தாத்தா கெட்டப்பா, இது வந்து இந்தியா தாத்தா கெட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேணால் அது கிண்டலாக நினைக்கலாம், நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட என்னை வந்து சேர்த்து வச்சு பேசியிருக்கீங்களே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடித்தாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது. ஐ மீன் அவர் உயரமாக இருக்கார், அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் ஏதோ கமெண்ட்லேயாச்சும் என்னையும் அவரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரில, நான் டோல்கேட்டில் போகும்போது இல்லை எதுக்காக இல்லை, அது எதுவும் கேஸ் எதுவும் போட்டுற போகிறாங்க இல்லை. ஒரு வேளை கேஸு போட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டால் அங்கேருந்து என்னை காப்பாற்று போலீஸ் நீங்கள் வந்துடுவீங்களா சார்? நீங்கள் பாட்டுக்கா சார் உங்களை நம்பி தான் ஆடியோ ரிலீஸ் நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாக்க என்ன ரிலீஸ் பண்ண ஆள் இல்லாமல் போயிடும். வேல்முருகன் ஐயாவை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு டோல்கேட்டில் போகும்போது என்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நான் வணக்கம் தம்பினுவேன். அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வருமா என்னன்னு வேறு தெரில, செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்புவாங்க. அப்போது அந்த ஐயாவோட டோல்கேட் பேர் சொல்லப்பா, அந்த டோல்கேட்டுக்கிட்ட போக மட்டும் விடவே மாட்டாங்க. அது இல்லைப்பா, வேற ஊர் அது, அந்த ஊரில் வேற ஊர். நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்கிறேன், அந்த ஊருக்கு மட்டும் விட மாட்டாங்க. என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், தில்லா காரை விட்டு இறங்கி நிற்பேன். ஓ இது எந்த டோல்கேட்டு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, பழசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷாவில் வர டைலாக் மாதிரி தான் சொல்லுவேன். ஐயா வணக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சும்மா மேடைக்காக உண்மையில நடந்தது. என் கூட ஏன்னா தட்டுங்களா, உண்மைதான்டா, என் கூட வந்தவங்களுக்குலாம் தெரியும். ஐயா பேரை சொல்லி நான் வெளியில் வருவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், வேல்முருகன் ஐயா அவர்களை. இருந்தாலும் என் இதயத்தோடு கலந்துருக்கிறாரு, என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ரவி மரியா சார் வந்திருக்காங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்றக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூழு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க. இமான் அண்ணாச்சி அவர்கள்லாம்
நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசிப்போம். அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிகிட்டே வருவோம். அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார், இல்லை குழு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவாரா படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த தங்கச்சிட்ட சொன்னேன் கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு. ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா, ஒருவேளை 2026 அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்களோட நான் கூட்டணி வைக்கலாம், வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம், முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம். அதனால் எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா. ஏன்னா நான் இங்கே வந்தப்போ 3 பேருக்கு மாற்றி மாற்றி வணக்கம் வச்சேன், பார்க்கவே இல்லை போயிட்டாங்க. இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அவங்க அறிமுகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க. முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் அவன் யாராவது பழசெல்லாம் மறுபடியும் கிண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். அந்த டோல்கேட் மட்டும்லாம் உண்மை இல்லை, நான் தூங்கும்போது கண்ட கனவு அது. நீங்கள் பாட்டா ஏற்கனவே நான் காரை விட்டு இறங்கும்போது கேட்டேன், வெறும் போலீஸாக நினச்சி, எதுக்குப்பா போலீஸு அப்படின்ட்டேன். சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரியவங்க வராங்க, அப்படியா நான் வேறு எதுனான்னு சொல்லி இப்போவே கையோட கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக யூடியூபர்ஸு அவங்க இவங்கன்னு பிடிச்சி போட்டுன்னு இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் உங்கள் அனைவருக்கும், வாழ்த்த வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு வந்து சென்சாரில் 42 கட்டு கொடுத்துருக்காத சொல்கிறாங்க. 42 கட்டு. அடுத்த வாரம் படம் ஹிட்டு, அடுத்த மாதம்